வணக்கம், நான் உங்கள் கடைசி விவசாயி மகன் 1000 டே சேலஞ்சில் இன்னைக்கு டே 30. இன்னைக்கு எங்க வந்திருக்க பார்த்தோம்னா நம்ம தினேஷ் அண்ணாவோட வாழைக்காட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வாழைக்காட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அண்ணாட்ட கேட்க போறோம். அதுக்கான தீர்வை நம்ம தரப்போறோம். எப்பயும் போலதான் அண்ணா சொல்லுங்க, இந்த வாழையில என்ன பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன தீர்வை நம்ம சொல்ல போறோம். நீங்க என்னன்னு மட்டும் சொன்னா மட்டும் போதும். வாழை வச்சு ஒரு 6 மாசம் ஆச்சுங்க. இதுக்கு வாழை வச்சு 6 மாசம் ஆச்சுங்களா? சரிங்கண்ணா. இதுக்கு நம்ம என்ன உரம் கொடுக்கலாங்க? என்ன உரம் கொடுக்கலாங்கண்ணா? என்ன கொடுக்கலாங்க? சரிங்கண்ணா. இந்த உரத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம்னா, இந்த 6 மாசம், அதாவது வாழை வந்து 6 மாசம் ஆயிடுச்சுனாலே சிஎன் போரான் கொடுத்துருங்கண்ணா. இந்த சிஎன் போரான் எதுக்கு கொடுக்குறீங்கன்னா, இலை வந்து முரண் அடிச்சுட்டு வருங்க, கொழுந்து வருதுங்களா, அந்த இலை முரண் அடிச்சுட்டு வரும். அந்த ஸ்டேஜ்ல இன்னொன்னு பொட்டாஸ் முக்கியமா கொடுக்கணும். இந்த ஓரக்கால், இலையோட ஓரக்கால் நல்லா பாத்தீங்கன்னா, இலையோட ஓரக்கால்ல கருப்பு கலர்லையும் மஞ்சள் நிறத்திலையும் ஓரக்கால்ல கருகிட்டே வரும். இது பொட்டாஸோட குறைபாடு. இந்த டயத்துல நீங்க பொட்டாஸ் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஆனா KEC3 ஒண்ணு இருக்குங்கன்னா, அதுல 15% யூரியா, 5% பாஸ்பரம், 35% பொட்டாஸ் இருக்குங்கன்னா, இந்த பொட்டாஸ் என்ன பண்ணும்னா, இந்த ஓரக்கால்ல உள்ள அந்த பழுப்பு வருதுங்களே, அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணணும். பாஸ்பரஸ் வந்து கொஞ்சம் வேர் வளர்ச்சிக்கும் கொஞ்சம் வளர்ச்சிக்கும் உங்களுக்கு ஊக்குவிக்குங்கன்னா, இன்னும் அந்த நைட்ரஜன் வந்து அந்த நைட்ரஜன் போட்டோசிந்தசிஸ் இருக்குல்ல, இலையோட பச்சையத்தை தக்க வச்சுக்கொள்ளும். இலையோட பச்சையத்தை வந்து ரொம்ப குறைய விடாம பழுப்படிக்க விடாம தக்க வச்சுக்கொள்ளணும்னா, இந்த பொட்டாஷும் நைட்ரஜனும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, ஸ்டேபிலிட்டி, அதாவது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் உங்களுக்கு. அதுவே உங்களுக்கு ஒரு பங்கி சைடா வேலை செய்யுங்கன்னா, இதே மாதிரி உங்களுக்கு நல்ல தகவல் வந்துருச்சானா உங்களுக்கு நீங்க ஹாப்பி தானே? உங்களுக்கு உரம் கிடைச்சிச்சுனானே உங்களுக்கு நல்ல. சரி, ஓகேண்ணா. கண்டிப்பா அது ரிசல்ட் இருக்கு, 100% யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? இதே மாதிரி நல்ல தகவல்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம கடைசி விவசாய மகன் பேஜை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் KBM Official மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.